Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரஸ்வதி பூஜைக்கு நான் வீட்டில் என்னென்ன பண்ணினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் சரஸ்வதி பூஜைனாலே முக்கியமானது சுண்டல் தான் எல்லார் வீட்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு சுண்டல் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கருப்பட்டி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ சுண்டல் தாளிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சுண்டல் நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நாலு விசில் வரவுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கிட்டேன். இப்போ தாளிச்சுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தமே உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்புக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுமே காஞ்ச மிளகாய், அதாவது அந்த வத்தல் ஒரு 3 4 நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் சின்ன சீரகம் சேர்த்து நான் துருவினது மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது சுண்டலுக்கு தனியாக உப்பு சேர்த்துடும். இப்போ தேங்காய் துருவல் இதுக்கெல்லாம் நம்ம உப்பு சேர்க்கலை. அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூனோ அல்லது 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்தோம். இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வேக வச்ச சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்லேயே வச்சு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாமே ஒட்டிடும். அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான சுவையான சுண்டல் ரெடி ஆகிடும். நான் தேங்காவை துருவி எடுக்கும்போது 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்ததுனால இந்த சுண்டலுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ஒரு தனி ஃப்ளேவர், நல்ல வாசனையாகவும் இருக்கும். தேங்காய் துருவல், இந்த சுண்டல் எல்லாத்தையும் நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் அடுப்புலேயே வச்சுருந்தேன். இப்போவே எனக்கு வாசம் அவ்வளோ சூப்பராக வந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சரஸ்வதி பூஜைக்கும் இந்த சுண்டல் தாளிக்கிறதுன்றது எல்லார் வீட்லேயுமே நார்மலாக சமைக்கிறது தான். அதுலேயே நம்ம ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு சமைச்சிங்கன்னா எப்பவும் இருக்கிற டேஸ்ட்டை விட கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுபோல் இந்த சுண்டலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டல் தாளித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு கருப்பட்டி பாயாசம் தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பை நான் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய் சேர்த்து வேக வச்சுருங்க. நான் இப்போ பாசிப்பருப்புக்கு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சு வரும். குக்கரில் 4 விசில் வந்துருச்சு. ஏர் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா பாசிப்பருப்பு எவ்வளோ தூரம் நமக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு. இப்போது நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை இதே குக்கர்லேயே நீங்கள் வேக வச்சாலும் ஓகே. நான் 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் கிட்ட கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஜீனி அந்த மாதிரி தான் சேர்ப்போம். அதை விட நீங்கள் இந்த கருப்பட்டியை சேர்த்து பாருங்களேன். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் பாயாசம் பண்ணும்போது இந்த கருப்பட்டியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3/4 கப்பு கருப்பட்டியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கருப்பட்டி பாசிப்பருப்போடு நல்லா கலந்து கலர் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருவி அதில் சேர்த்துக்கிறேன்.
தேங்காயை துருவி சேர்த்ததுமே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுருங்க. ஒரு பக்கம் பாயாசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் நம்ம பாயாசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த பாயாசத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான சுவையான கருப்பட்டி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்பவும் பாயாசம் இதெல்லாம் நம்ம ஜீனியில் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி கருப்பட்டியில் நீங்கள் பண்ணி பாருங்களேன், அதோட டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தான். கருப்பட்டி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்பேற்பட்ட கருப்பட்டியை வச்சு இன்றைக்கி நம்ம கருப்பட்டி பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்பவே சுவையான முறையில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கருப்பட்டி பாசிப்பருப்பு பாயாசத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நவராத்திரியோட 9வது நாள் தான் சரஸ்வதி பூஜை இல்லை ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம். கல்வி சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சரஸ்வதி பூஜையாகவும், ஒரு வேலை பார்க்குறவங்க இல்லை ஒரு கம்பெனி தொழில் வச்சு நடத்துகிறவங்க எல்லாருமே ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுறோம். நீங்களும் நல்ல விதமாக இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜையை கொண்டாடி இருக்கோம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.